அழகர் கோவிலுக்கு ஒருத்தவர் உத்தரவு இல்லாமல் போகவும் முடியாது, வரவும் முடியாது. யார் தெரியுமா? 18ஆம் படி கருப்பு. இன்றும் மதுரையில் தவறு செய்பவர்களை கண்டிப்பாக கருப்பர் தண்டிப்பார் என்று நம்பப்படுகிறது. தினமும் கங்கை ஆற்றிலிருந்து அழகருக்கு அபிஷேகம் பண்ற நீர் எடுத்து வரும்போது கூட நமது கருப்பசாமியை கேட்டுவிட்டு தான் உள்ளே செல்வாராம். ஏன், அந்த அழகரை ஆற்றில் இறங்குவதற்கு முன்பால் கருப்பனிடம் உத்தரவு வாங்கிட்டு தான் செல்வாராம். அது மட்டும் இல்லாமல் அழகருக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் அனைத்தும் ஒரு முறை 18ஆம் படி கருப்பனிடம் காட்டிவிட்டு படித்து கூறிவிட்டு தான் செல்வாராம். அது போலவே மீண்டும் அழகர் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் இத்தனை ஆபரணங்களை எடுத்து சென்றோம், மீண்டும் அதை எடுத்து வந்துவிட்டோம் என்று பூசாரிகள் கருப்பசாமியிடம் உத்தரவு வாங்கிட்டு தான் மீண்டும் உள்ளே செல்வாராம். இந்த அழகர் கோயிலின் 18ஆம் படி கருப்பை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம்.